ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குயிக்கான கேரட் ரைட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 2 கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு 2 முட்டை. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டை போட போகிறோம். கேரட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த கேரட்டுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் கேரட் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதில் இந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு பிஞ்ச் போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ கேரட்டும் முட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கிறிஸ்பியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரைஸ், இதுக்கு தேவையான அளவு நம்ம ரைஸ் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் தேவையான ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.